So next one is the temperature dependence of resistivity. Temperature dependence of resistivity. அப்போ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி எப்படி ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத அடுத்து நாம பார்க்க போறோம். So resistivity of the material is dependent on the temperature. So when the temperature increases, the resistance of the material also increases. So you can write that equation. Rho T means that is resistivity at T degree temperature. Rho 0 equal to 0 degree temperature or the low temperature. 1 plus alpha is the temperature coefficient, where alpha is the temperature coefficient into T minus T0, that is change in temperature. T minus T0 அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா it is defined as the ratio of increase in resistivity per degree rise in temperature to its resistivity at T0. இதை வந்து டிஃபைன் பண்றோம். இது வேர் the temperature coefficient alpha value define பண்றோம். That alpha temperature coefficient is defined as the ratio of increase in resistivity. Increase அப்படின்னா இப்போ 0 டிகிரில ஒன்னு மெஷர் பண்றோம், 10 டிகிரில பண்றோம், ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ். இல்ல 30 டிகிரில ரெசிஸ்டிவிட்டி மெஷர் பண்றோம், 60 டிகிரில ரெசிஸ்டிவிட்டி மெஷர் பண்றோம். அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ திங்ஸ். அதான் ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் இன் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் to its resistivity at T equal to 0. அப்படி கால்குலேட் பண்ணுவோம். So the temperature coefficient is defined as the ratio of increase in resistivity per degree rise in temperature to its resistivity at T equal to 0 அப்படின்னு எழுதலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்றோம் ரோ 0வை உள்ள இருக்கிறதோட. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ரோ 0 பிளஸ் ரோ 0 ஆல்பா T மைனஸ் T0 கிடைக்கும். ரோ 0 அந்த பக்கம் கொண்டு போயிட்டா என்ன ஆகும்? ரோ T மைனஸ் ரோ 0 ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. நமக்கு ஆல்பா வேணும். அப்ப ஆல்பா வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போறீங்க. கொண்டு போனீங்கன்னா ரோ T மைனஸ் ரோ 0 டிவைட் பை ரோ 0 T மைனஸ் T0 அப்படின்னு எழுதலாம். இப்போ ரோ T மைனஸ் ரோ 0 அப்படிங்கிறது சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு எழுதுறத டெல்டா அப்படின்னு போடலாம். ஸோ ஆல்பா ஈக்குவல் டு டெல்டா ரோ டிவைடட் பை ரோ 0 சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டெல்டா T அப்படின்னு எழுதலாம். So it's called temperature coefficient, right? So the temperature coefficient of the conductor is positive. Positive அப்படின்னா temperature increase ஆக ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டியோ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ ஒரு அயன் இருக்கு அப்படின்னா அயனோட டெம்பரேச்சர் 30 டிகிரியில 5 ஓம் அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றோம் 60 டிகிரி 70 டிகிரி அப்படின்னு. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக the resistivity of the material also increases. அப்போ 5 இருந்தது 10, 15, 16 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ this it has the positive temperature coefficient. Positive means when temperature increases, the resistivity also increases. Right? This is for positive thing. But the semiconductor, suppose you are taking the semiconductors, semiconductor நம்ம பார்த்திருப்போம், diode பார்த்திருப்போம். At room temperature, the covalent bond is broken, that ions are produced. So conductivity increases. So insulator become a conductor அப்படி 9th lessonல படிச்சிருப்போம். அப்போ semiconductor அப்படின்னா temperature increase ஆகும்போது resistivity decrease ஆகும். அப்படி decrease ஆனா the temperature coefficient alpha has negative value. ஆல்பாக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி குறையும். ஓகே, ஸோ it can be written as ரெசிஸ்டிவிட்டிங்கிறது இப்போ ரெசிஸ்டிவிட்டி ஒன்று தான் சொல்லிட்டோம். அப்போ ரெசிஸ்டிவிட்டிங்கும் போது ரெசிஸ்டன்ஸுங்கும் போது RT equal to R0 1 plus alpha T minus T0. அதே தான் இந்த ரெசிஸ்டிவிட்டி ரோக்கு பதிலாக ரெசிஸ்டன்ஸ் R சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ மல்டிப்ளை பை R0 இந்த வேல்யூ கிடைக்கும். தென் ஆல்பா ஈக்குவல் டு டெல்டா R டிவைடட் பை R0 டெல்டா இன்டோ T அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது. இந்த சிக்மா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கண்டக்டிவிட்டி n e ஸ்கொயர் டவ் பை m. அதே ரோங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி m பை n e ஸ்கொயர் டவ் அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம கிராஃப்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து ஃபார் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னா you will get the straight line. See the first graph, you can get the straight line. The temperature dependence of resistivity for a conductor.
So conductor, when temperature increases, the resistivity also increases. But see the second one, non-linear region at low temperature. When temperature decreases, the resistance also decreases. அப்போ கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா ரெசிஸ்டன்ஸும் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, பட் in temperature dependence of the semiconductor, see the next graph. So this is a, when temperature increases, the resistivity decreases. When temperature increases, the resistivity decreases. It is reciprocal for the or negative value for the temperature coefficient. So different material has the different temperature coefficient. So ஒவ்வொரு டெஸ்க்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். ஸோ அதான் நமக்கு சிக்மா அண்ட் ரோன்னு கொடுத்துருக்கோம். சிக்மா அண்ட் ரோ வேல்யூ இஸ் டிஃபர் ஃபார் த டிஃபரண்ட் மெட்டீரியல்ஸ். ஹியர் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான். அப்போ டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரானுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனா இருக்கு எங்க ரெசிஸ்டிவிட்டியில. ஸோ ரோ ஈக்குவல் டு பாருங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆவரேஜ் டைம் பீரியட். டவ் எப்படி இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கு. அப்போ when metals, if the temperature increases, என்ன ஆகும், the average time between the collision decreases. அப்போ இது இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும், டெம்பரேச்சர் டைம் குறையும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, so in semiconductor the temperature increases, n increases and tau decreases, but increase n is dominant than the decreasing tau, so that overall resistivity decreases. So when temperature increases, the resistivity decreases. Okay, it's a very very important relations. So it's a very important one. So next thing is energy and power in electrical circuit. Energy and power. எனர்ஜி அண்ட் பவர் அப்படிங்கிறது நம்ம நல்லா டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கரண்ட் ஓடிட்டு இருக்குது, அதோட எனர்ஜி எவ்வளோ பவர் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ நவ் யூ கேன் see the picture. A battery is connected to the resistance R. You can consider the 4 points A, B, C and D. So the current is flow from that AB and CD, a closed circuit, AB and CD. So what will happen? The charges are flow through the battery. பேட்டரிக்குள்ள சார்ஜ் போகும்போது என்ன ஆகும், பேட்டரிக்குள்ள வந்து என்ன இருக்குது, எனர்ஜி இருக்கு. That chemical reaction gives the energy. So the battery gives the potential energy to the electron. So it gains that energy and it flow from A to B. Then it flow from that battery to the resistance CD. When the electron flowing through that CD, so what will happen? That energy gained by the electron from the battery, it loses in that resistance. அப்போ எனர்ஜி வந்து கிடைச்சிருக்குது எலக்ட்ரானுக்கு. எங்கிருந்து கிடைக்குது, பேட்டரி வழியா போகும்போது அதோட ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதனால கிடைக்குது, கெமிக்கல் ரியாக்ஷனால கிடைக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அப்சர்வ் பண்ணிருச்சு எனர்ஜியை. அந்த எனர்ஜி எடுத்து சர்க்யூட் வழியா போகுது. சிடியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். ஸோ வென் இட் இஸ் பாசஸ் த்ரூ த ரெசிஸ்டன்ஸ் லாசஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. It loses the potential energy means what is the amount of energy it loses அப்படின்னா du equal to v into dq. potential energy epsilon equal v into dq அப்படின்னு கிடைக்கும். இங்க பவர் p equal to என்ன எழுதுவோம் அப்படின்னா rate of change of potential difference dv by dt. vங்கிறது தான் இங்க பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் தான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், v into dq ன்னு சொல்லிக்கிறோம். so rate of change of that potential. So du potential equal to v into dq. So here v equal to that value is changes v into dq. So we will get v into dq by dt அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதுல dq by dtங்கிறதா என்னது, flow of current I. அப்போ I equal to dq by dt அதை வந்து அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா p equal to v into I அப்படின்னு கிடைக்கும். So p power equal to v into I potential into current அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ கமர்ஷியலா யூனிட்டோட பவரோட யூனிட் பார்த்தீங்கன்னா 1 வாட். 1 வாட் நீங்க வந்து இந்த வாட்டுங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, எலக்ட்ரிக்கல்ல யூஸ் பண்ணுவோம். வாட்ஸ் 60 வாட்ஸ் 70 வாட்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் அதனுடைய பவர் வேல்யூ. பவர் ஈக்குவல் டு 1 வாட். தட் யூனிட் இஸ் 1 வாட். 1 வாட் ஈக்குவல் டு 1 ஜூல் பர் செகண்ட். தட்ஸ் அனதர் யூனிட் இஸ் 1 வாட் ஈக்குவல் டு 1 ஜூல் பர் செகண்ட்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து அதனுடைய யூனிட்.
நீங்க இந்த பல்பு வாங்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 5 வாட்ஸ் 30 வாட்ஸ் 60 வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த பல்போட வாட்ஸ் அதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் என்னன்னா ஆக்சுவலா ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். அந்த ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் அப்படின்னு 4th யூனிட்ல பார்ப்போம். இங்க பல்புக்கு வந்து வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் த பல்ப் கிரேட்டர் தென் த வோல்டேஜ் ரேட்டிங் த பல்ப் வில் ஃபியூஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 60 வாட்ஸ் பல்ப்னா 60 வாட்ஸ் பல்ப் தான் அந்த பவர் சப்ளை அளவு தான் தாங்கும். அதே 60 வாட்ஸ் பல்பை தூக்கிட்டு போய் 300 வாட்ஸ்ல போட்டோம் அப்படின்னா பல்பு என்ன ஆயிடும், ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இந்த பவர் P ஈக்குவல் டு V இன்டு I. இப்போ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V ஈக்குவல் டு IR. V ஈக்குவல் டு IR. அதை கொண்டு வந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்னு பாருங்க. ஐக்கு பதிலா IR போட்டீங்கன்னா P ஈக்குவல் டு I ஸ்கொயர் R அப்படின்னு எழுதலாம். ஸோ பவருக்கு ஒரு ஃபார்முலா P ஈக்குவல் டு V இன்டு ஐன்னு போடலாம், பவர் ஈக்குவல் டு I ஸ்கொயர் ஆர்னு போடலாம். இல்ல இப்ப நீங்க இப்படி பண்ணலாம், பவர் P ஈக்குவல் டு I இருக்கு இல்லையா, ஐக்கு பதிலா V பை ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா P ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை ஆர்னு எழுதலாம். ஸோ 3 ஃபார்முலா இருக்குது பவருக்கு. ஸோ பவருக்கு P ஈக்குவல் டு VI ஆர் P ஈக்குவல் டு I ஸ்கொயர் ஆர் ஆர் P ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா பவர் வேல்யூ. இந்த பவர் வேல்யூ அப்படிங்கிறது கமர்ஷியலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூனிட் யூஸ் பண்ணுவோம். 1 கிலோவாட் யூனிட் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல ஒரு யூனிட் 1 கிலோவாட் ஈக்குவல் டு 1 யூனிட். இப்ப நம்ம கரண்ட் பில் கட்டும்போது ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு அப்படிங்கறத நம்ம கட்டுவோம். அந்த 1 யூனிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் அதனுடைய பவர். அப்ப இதை எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். So 1 unit 1 power அப்படிங்கிறது இந்த பாத்தீங்க அப்படின்னா see that the total energy used by the device is obtained multiplied by power. அத நம்ம கால்குலேட் பண்றோம். அப்ப in practice electric energy is measured in kilowatt hour. 1 kilowatt hour அப்படிங்கறத 1 unit னு சொல்றோம். the 1 kilowatt hourல 1 kilo அப்படிங்கிறது 1000 watts. 1 kilowatts அப்படிங்கிறது 1000 watts. hour அப்படிங்கிறது வந்து SI யூனிட் கிடையாது. அப்ப அது SI யூனிட்டை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 60 into 60 மல்டிப்ளை பண்ணோம். 60 minutes into 60 seconds போட்டீங்கன்னா 3600 seconds வரும். அப்ப இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா you will get 3.6 into 10 to the power of 6 joules அப்படின்னு கிடைக்கும். So this is equal to 1 kilowatt hour or equal to 1 unit. இதைத்தான் நம்ம கமர்ஷியலா வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற 1 unit current அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இதுதான் வந்து பவர் அப்படிங்கறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். சரி, ஓகேவாமா?